நெல்லை மேலப்பாளையத்தில் ஒரு வீட்டிலிருந்து 17 கிலோ வெடிமருந்து மற்றும் 141 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மேலப்பாளையத்தில் வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பங்களாப்பா தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 17 கிலோ வெடிமருந்துகள், 141 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெடிமருந்து குறித்து வீட்டு உரிமையாளருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவரது உறவினர் அன்வர் பிஸ்மி என்பவர் அவற்றை அங்கு கொண்டு வந்து வைத்திருந்தார். இதையடுத்து அன்வர் பிஸ்மியும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது தாசிம், சாகுல் ஹமீத் என்ற கட்டை சாகுல், வீரா தெருவைச் சேர்ந்த முகமது சம்சுதீன், குட்டி என்ற நூருல் ஹமீத் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களில் முகமது தாசிம் என்பவர் சேலம் ஆடிட்டரும் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளருமான ரமேஷ் கொலை வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில் என்பவரின் உறவினர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு இந்து அமைப்பு தலைவர்கள் கொலையில் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கைது செய்யப்பட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.